அவன் யாரு? யார் அவன்? அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நடுவுல வந்தா நடுவுலயா போயிட்டான். எத்தனையோ பேர் ரயில்ல சந்திக்கல, அந்த மாதிரி நினைச்சுக்கிறேன். போனா போட்டு சோமு அண்ட் சன். சன் முதல்ல அந்த சன்ன போர்ட விட்டு தூக்கி எறிகிறேன், அப்புறம் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிடறேன். அண்ட் சன் அண்ட் சன். நட்ட நடு கூடத்துல உட்காந்துட்டு அரிசி பொறுக்குனாதான் காரியம் செய்யறதா தெரியுமா? நான் இப்படித்தான் செய்வேன். நீ யாரு கேக்குறதுக்கு? நானா? உன் புருஷனோட சம்சாரம். வீம்புக்கு கண்ணாடி போட்டுக்க மாட்டேங்கிற, அதான் கல்லுக்கு பதிலா அரிசியா பொறுக்கி பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்க. வல்ல உடப்ப அப்படி சொன்ன நாக்கு அரப்ப. போடி போடி சார் தத்தம் போடி. ஏங்கடி சக்காத்தி பொம்பளையா, இங்க காலங்காத்தால சண்டை சண்டை ஒண்ணும் இல்லையே. ஆமா, நாங்க பார்த்த சினிமா பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லக்கா? ஆமா தங்கச்சி. யாருகிட்ட நீ டபாய்க்கிறீங்க? நான் யார் தெரியுமா? ராயபுரம் ரவுடி. உங்க மோரக்கட்டையில பார்த்தாலே தெரியுதுனே. ஐயோ, ஏன் கத்தி பேசுறேன்? கத்திதான் பேசுறேன், இல்ல கத்திதான் பேசுறேன். இது ரெண்டு தான் எனக்கு தெரியும். உங்க சொல்லி குத்தம் இல்லடி. உங்க புருஷா இருக்கிறானே ஒரு தேமானி, சண்டை போடுற பொண்டாட்டிங்கள சதக் சதக்னு சீவானா. அத்த விட்டாயா என்னமோ தகராட்டம் ஆடுறான் சோமாரி. ஐயோ, மீன் கடை பேச்சியே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மீன் கடை பேச்சா? மீனையே கொண்டு இது எதுக்கு ஆக்கிட்டுன்னா? நாங்க செய்வோம் நான் உனக்கு விட்டுக்கிறது இல்லையா? ஜீவ இம்சை அத பத்தி நீ சொல்றியா? வாங்கிட்ட படுற இம்சையோடவா? மீனைக்கு உள்ள கொண்டு வராது, வெளுத்த வெளியே கொண்டு போய் ஆக்கி சாப்பிடு. என் புள்ள விட்டா நான் ஆக்கிட்டுனா நீ யாரு? மீனை சமைச்சு வீட்டை நாள் அடிக்காது. ஏன் ஒரு நாளைக்கு நீங்க தான் வெளியே போய் துண்ணுட்டு வாங்க. எங்களை வெளியே போய் சொல்றதுக்கு நீ யாரு? ஐ சரி பாச்சா, நான் யாரா? உங்க பெரிய மச்சான் தத்து எடுத்துக்கிட்ட பிள்ளைய பெத்து எடுத்த அப்படின்னா. இத இருக்கு உங்க ப்ளூ பிரிண்ட். 1,75,000 ரூபாய் குறைஞ்சு கட்ட முடியாது. நீங்க பெரிய பில்டிங் கான்ட்ராக்டரா இருக்கலாம், ஆனா எங்க எஸ்டிமேட் 1,25,000 ரூபாய் தான். அப்போ ஒண்ணு செய்வோம், ஒரு மாடியை கட்டிட்டு மேல மொட்டையா விட்டுருவோம். ஒரே பேச்சு. 1,50,000 பிசினஸ் முடிங்க. கையிடு, நீ எல்லாம் இங்க வரக்கூடாது. வந்தா என்னையா ஏந்திரியா? இந்த பாரியா, இவன் அண்ணன் இருக்கிறான். அண்ணன் நான் ஜெயில இருக்கும் போது என் பிள்ளைய தத்து எடுத்துக்கிட்டாயா. என்னயா நாயா? அடடா, நான் மட்டன் கடை மணிவாசு மகனா நீங்க? யாரப்பா அது? வந்து என் தலையெடுத்து. ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். என்னயா அசிங்கம்? வாங்க சார் போலாம். உங்க பிசினஸ் வேணா, நாங்க வர்றோம்ப்பா. அம்மா தாயே, நீங்க இருந்த என் பிசினஸ் நானும் என்ன சொன்ன? பாத்தியாடா வாலி, இவ பண்ற அக்கிரமத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பெரிய எண்ணம் கொடுக்குற இடம் தான். ஏய் பொம்பளை, எனக்கு கோவம் வந்தா என்ன செய்வேன் தெரியுமில்ல? உனக்கு கோவம் என்னையா செய்வேன்? தாடி வளர்க்க ஆரம்பிச்சுக்குவேன். சரிதான், போயா. மானம் போச்சு இந்த பூதத்தால. மரியாதை எல்லாம் போயிடுச்சு. உங்களாலே என்ன ஆலையா? இந்த பாரியா, உனக்கு பிடிக்கலன்னா இந்த ரெண்டு கழுதிகளையும் விவாகரத்து பண்ணிடு. வேணும், எனக்கு நல்ல வேணும். விவாகரத்து பண்ற வக்கீல நான் பிடிச்சாரியா? குத்துக்கல்லாட்டம் பாத்துட்டு நிக்கிறீங்களே, புருஷனை பார்த்து குத்துக்கல்லுட்டாயா? சும்மா இருக்க. விவாகரத்து தலைய அடிட்டு பேசாம நிக்கிறீங்களே, நீங்க ஒரு ஆம்பளை தானா? ஐயோ, உன்னை பார்த்து ஆம்பளை இல்லைன்ட்டாயா? விட்டு வைக்க போறேன். விவாகரத்து கட்டிக்கிட்டது நீங்க, இவ என்ன விவாகரத்து? அவன் சொல்றான் நியாயமாப்படுது. பேசாவுக்கு 2 பேரையும் விவாகரத்து பண்ணிவிட்டு நான் எங்கேயாவது சாமியாரா போயிடுறேன். அப்பதான் எனக்கு நிம்மதி. இனிமே நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கோம், சண்டையே போட மாட்டோம். முதல்ல அவளை ஒழிச்சு காட்டுங்க. ஒத்துமையா போங்க, ஒத்துமையா போங்க. நீ ஆட்ட நகத்தடா, நீ புளிய நோத்து. அப்பே என்னடா கண்ணா, நீ எப்படி கொலை பண்ண? ஓ அதுவா, நான் இட்லி கடை வச்சுக்கிட்டு என் பாட்டுல இருந்தப்பா ஒரு பையன் வந்து என்கிட்ட இட்லி துண்ணுகிட்டே இருந்தான். கணக்குல பணம் பாட்டுக்கு 10 ரூபாய்க்கு ஏறி போச்சு. நானும் கேட்டு கேட்டு சலிச்சு போனேன். ஒரு நாள் என்ன விட மேல சொல்ல,
இட்லியா கணக்கா யார்கிட்ட கேக்குறேன்டாப்பா எனக்கு வந்துச்சு பாரு கோவம். வருமே வருமே. பக்கத்துல அருவாமனை இருந்துச்சு. உடனே எடுத்துக்கிட்டியா? ஒரே வெட்டு தலை வேற முண்டை வேற. ஹனுமந்த் வாடா இப்படி. ஏன் அத்தை, நான் காசு கேட்டு அம்மா தரலன்னா நானும் எடுத்துக்குவா அருவாமனைய? எடுத்துக்கிறேன். ஐயோ, இந்த கொலகாரி கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? வெட்டிக்கிற நீ சும்மா கட. நீ வெத்தலை கண்ணு. ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்க இப்படி வாங்க. என்ன என்ன இத பாத்தீங்களா? என்ன சொக்குப்படி போட்டு மயக்கினாலும் நம்ம பிள்ளை இவ பின்னாலே சுத்துறானே. அத்தை போகவா? நீ கூட்ட வந்துருவானா? என் மருவ பிள்ளையாச்சே, என் தங்கச்சி பொண்ணு இவனுக்கு நான் கட்டி வைக்க போறேன். பிள்ளை கொடுத்தானே வாச்சி. பாத்தியா, அவன் மாத்தி இவ கட்டானா, இவ தங்கச்சி பொண்ணு அவன் கட்டானா. என்ன உடன்படிக்கை பாத்தியா? ஆமாம்பா, நான் அவளை தான்ப்பா கட்டிக்குவேன். அவளும் நல்ல வெட்டுப்படி ஆடுவாளாம். உன்னை வெட்டு. அருவாமனை. இந்த கொலகாரி நமக்கு சம்பந்தி வேணும், எல்லாம் வேணும். என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாருடி? உங்க உறவுக்காரி. உன் அண்ணே தத்தெடுத்தவன பெத்தெடுத்தவடினா எனக்கு ரைட் உண்டு. நீ ராங் பண்ணாத போல. உனக்கே உனக்கே இடிக்காம இடிக்காம. ஏழரை சனி இந்த ரூபத்துல நமக்கு வரணும். ஸ்ரீராமஜியோ ஸ்ரீராமஜியோ ஸ்ரீராமஜியோ. சின்னண்ணி பெரியண்ணி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்க போறோம்? நீதான் ஒரு வழி சொல்லு. எதுவா இருந்தாலும் கட்டுப்படுறோம். என்ன என்னுடைய அருமை தம்பிகள் 2 பேரும் சேர்ந்தாப்புல வந்திருக்கீங்க, ஆச்சரியமா இருக்கு. ஒரு குப்பத்துக்காரி, அதுல கொலைகாரி, அவளை கொண்டாந்து வீட்டுல தங்க வச்சிருக்காரு. அதை விடவா ஆச்சரியது? மாலை, ask him to shut up. பொதுவான பிரச்சனைகள்ல ஒன்னா கூடி பேசுறது நல்லதுன்னு வந்திருக்கேன். சொல்ல பார்த்தேன். இந்த அறிவு முன்னாலேயே வந்திருந்தா நல்லா இருக்கும். நான் சொல்றேன்னு சொல்ல அவங்கிட்ட. சரி, விஷயத்துக்கு வருவோமா? என்ன பெரிய பிரச்சனையா? நானும் கலந்துக்கலாமா? எல்லாம் இந்த பாவியாலதான். பாவியும் நான் தான், பிரச்சனையும் நான் தான். ஆனா உன்னை எந்த பிரச்சனையுமே ஒழுங்கா முடியணும்னா நமக்குள்ள ஒத்து போகணும். எவ்வளவு நாளா நீங்க 2 பேரும் பேசிக்காமே இருக்கிறீங்க? முதல்ல நீங்க 2 பேரும் பேசுங்க சார். எனக்கும் அதுதான் சரின்னு படுது. சரி, நான் பேச தயார். சரி, நானும் தயார். நாளைக்கே 2 பேரும் பேசி ஆகணும். இப்படி தனியா இல்ல, எல்லாரும் மத்தியிலையும். அண்ணங்க 2 பேரும் பேசி போறாங்களா? சின்னண்ணி பெரியண்ணி அக்கா எல்லாரும் ஓடி வாங்க, வேடிக்கை பார்க்கலாம். இங்க ஒரு பெரிய அதிர்ச்சி நடக்க போகுது. ஊரே கூட்டிட்டு, ஊர் இல்ல வீடுதான், நம்ம வீடுதான் ஊரளவுக்கு பெருசா இருக்குது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துங்க. 2 மலைகள் கை கொடுத்துட்டாங்களா? ஆமாடா. எல்லாரும் பாக்குறாங்கடா. என்னங்க வெக்கமா இருக்குடா. அப்புறமா பேசிக்கிறோம் சரியா? அதான் நடக்காது. இத்தனை பேர் மத்தியில நீங்க 2 பேரும் பூவிட்ட பசங்க மாதிரி பேசிக்கணும். எல்லாரும் ஒரு ஜோரா கை தட்டுங்க. ரோட்ல கீரி பிள்ளைக்கு பாம்புக்கு சண்டை விட்ட மாதிரி. ஆமா, கீரியும் பாம்பு ஒண்ணு சேர போகுது. பேசுங்க. அவரு இவரு பேரை சொல்லட்டும், இவரு அவரு பேரை சொல்லட்டும். முதல்ல நானா? நானா? கூட்டவர் தான் முதல்ல பேசுறோம். ஆமா, பெரிய அண்ணன் தான் சின்ன பேரை முதல்ல சொல்லணும். ஆமா, சிவா மாமா தான் சோமு மாமா பேரை முதல்ல சொல்லணும். ஆமா சிவா, நீயே முதல்ல சாமியா பேர் சொல்லப்பா. முடியாது. முடியாதா? முடியாது முடியாது. சார், நீங்களாவது அவருக்கு பேரை சொல்லுங்க சார். போட்டோம். உங்க தம்பிய என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க? சிவா. டேய் சிவா. என்னடா சிவா? நடக்காது. முதல்ல அவனை கூப்பிட வை. சரி, நான் கூப்பிட வைக்க எனக்கு தெரியும். நீங்க பேசாம இருக்கணும். ஏன் சார், நீங்க 2 பொண்டாட்டிக்காரர் தானே? இப்ப என்னடா இருக்கு? உங்க மூத்த சம்சாரம் சரஸ்வதிய செல்லமா கூப்பிடும் போது நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? ஹாய் சச்சு. ஹாய் டார்லிங். ஹாய் சச்சி. சிச்சி. கர்மா கர்மா, ஏடா நேரத்தை வளர்த்துற? எனக்கு தெரியும், நீங்க பேசாம இருக்கணும். உங்க 2வது சம்சாரம் அமிர்தத்தை செல்லமா கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவீங்க? அம்முன்னா, அம்மின்னா. என் அன்பே, ஆறுகிறே, என் அன்பே. அப்படியா? என் கவர்ச்சி கண்ணியே. என்னடா இதெல்லாம்? சிவசிவா சிவசிவா. அவருதான் உங்க பேரை சொல்லியாச்சு. நீங்களும் அவர் பேரை ஒரு வாட்டி சொல்லுங்க. மாப்பிள்ள,
இப்ப ஏமாத்தலாமடா என்ன சொன்ன அவன் புத்திசாலி இவன்